எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. வாடகை ஒன்றும் பெருசாக எதுவும் போகலிங்க. கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ட்ரிப்பெல்லாம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போயிட்டுருக்குறோங்க. வால்பாறை போகிற வழியில் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அறிவுத்திருக்கோயில்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க, நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே ஒரு கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். செல்ஃப் சர்வீஸ் ஹோட்டல் தான். அந்த இடத்துல தான் இருக்கிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோங்க. நம்ம வால்பாறை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போய் மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போகிற வழியில் அட்டகட்டிக்கிட்ட வந்துட்டோங்க. அட்டகட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வைல்டு ரிசர்ச் ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. அட்வான்ஸ்டு வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சென்டர். இங்கே அட்டகட்டியில் பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் வியூ பாயிண்ட். ஹார்ன்பில் அப்படிங்கிறது வந்து ஒரு பறவைங்க, இருவாச்சி பறவை. இருவாச்சி பறவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பறவைத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் முதல் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இருவாச்சி பறவை. இருவாச்சி பறவையோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சவுண்டு கேட்குறதுக்கு. சில பேர் கேட்டிருக்கலாம். இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப் போகிறவங்க, ஹில் ஸ்டேஷன் அதிகமாக ட்ரிப் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பறவையை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வால்பாறை போகிற வழியில் இந்த லொக்கேஷன் பார்க்குறக்கு ஒரு முக்கியமான இடம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே விலங்குகளும் பறவைகளும் நம்மளுடைய லக்கு தாங்க. கண்டிப்பாக பார்ப்போம்னு சொல்ல முடியாது, நம்மளோட லக்கை வச்சு தான் எல்லாமே. சரி வாங்க நம்ம இன்னும் மேலே வால்பாறைக்கு போகலாம். வால்பாறை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷனுங்க. இந்த இடத்துல ஒரு டீ கடை ஒன்று இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் லொக்கேஷன், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இங்கே எல்லாருமே நிறுத்தி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா டீ தலை பறிச்சிட்ருக்குறாங்க. பரவாயில்லைங்க, மிஷினில் எல்லாம் கட் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. நல்லா இருக்குங்க இந்த லொக்கேஷன். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இந்த டீ ட்ரை பண்ணி பாருங்கள். டீயும் சூப்பராக இருக்கும், இந்த லொக்கேஷனும் சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ வால்பாறையில் ஒரு முக்கியமான இடங்க சோலையார் டேம் வந்துட்டோம். சோலையார் டேம் பார்த்திங்கன்னா வால்பாறையில் வந்துட்டு கேரளா போகிற ரோட்டில் இருக்குதுங்க. இது வந்து ஆசியாவிலேயே மிக நீளமான நீர்பிடிப்பு பகுதி கொண்ட ஒரு அணை. பார்த்திங்கன்னா அதான் ஷட்டர் இருக்கிற பகுதிங்க. தண்ணி நல்லா ஃபுல்லாகவே இருக்குது, நிறையாவே இருக்குங்க தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த நீர்பிடிப்பு பகுதி இருக்குங்க. நீங்கள் அங்கேருந்து வால்பாறையிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே வரலாம். இது எல்லாமே சோலையார் டேமோட ஏரியா தான். இந்த இடம் மேலே இந்த இடம் பார்த்தீங்கன்னா சோலையார் டேமோட கெஸ்ட் ஹவுஸுங்க. இந்த ரோடு அப்படியே நேராக இப்படி கீழே இறங்கினோம்னா சோலையார் டேமோட ஷட்டருக்கு போகுங்க, நீர் வழிகிற பகுதி. அதே மாதிரி அப்படியே நேராக போனோம்னா அதிரப்பள்ளி சாலக்குடி போய் கேரளாவுக்கு போகலாங்க.